ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட் வச்சு ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். அப்புறமா அது மேலேயே பெருசாக ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து நார்மல் நீடியில் தான் போட போகிறேன். இந்த நீடில் நம்பர் வந்து 5. பாருங்கள், இப்போ இந்த நீடியில் நான் சுகர் பீட் எடுத்துக்கிறேன். 8 பீட் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த சின்ன ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து 3 டிவைட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி மார்க்கர் வச்சு 3 டிவைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம 3 இது வந்து பேட்டல் மாதிரி போட போகிறோம். பாருங்கள், இது நான் இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து 8 பீடு போட்டிருக்கேன். பீடு வந்து பாருங்கள், ரொம்ப தூக்கிட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பீட் ரோஸ் வந்து உங்களுக்கு அழகாக வரும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு பெட்டல் போட்டாச்சு. வந்து இந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதில் பின் சைடு இருந்து போடணும். பாருங்கள், பின் சைட்லேருந்து அந்த இந்த ரவுண்டு இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டில் பின் சைடுலேருந்து விடுறேன். திரும்ப அடுத்ததும் 8 பீட் வந்து கோர்த்துருக்கேன். கோர்த்துட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கில் வந்து நான் நீடியில் வந்து போட்டு அடுத்த பெட்டல் போடுறேன். இப்போ 2 பெட்டல் போட்டாச்சு. அடுத்த பெட்டல் வந்து நம்ம 2வது போட்டோம் இல்லையா, அந்த பெட்டலுக்கு அடியிலேருந்து விடணும். பாருங்கள், இந்த பெட்டலோட பின் சைடு இருந்து விடணும். நான் இந்த இடத்துல வந்து விட போகிறேன் நீடியில். பாருங்கள், இதில் வந்து ஒவ்வொரு பெட்டலையும் நான் 8 பீடு தான் கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம இப்போ 3வது பெட்டல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதுக்கு உள் சைடு விடணும். பாருங்கள், நீங்கள் கடைசியாக முடிக்கும் போது உள் சைடு விட்டுட்டு வரணும். இந்த மாதிரி உள் சைடு விடும்போது நம்மளுக்கு 3 பெட்டல் வந்து அழகாக ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது நடுவில் வந்து நம்ம பெரிய சைஸு பீடு வந்து ஒன்று வச்சுக்கலாம். நான் வந்து இந்த பீடுக்கு பதிலாக நடுவில் ஸ்டோன் ஒட்டி அதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டு பார்த்தேன். ஆனால் பீடு வந்து மேலே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பெடல்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டோன் வந்து மூடிடுச்சு. அது தெரியல ஸ்டோன் ஒட்டின மாதிரியே. அதனால் இந்த மாதிரி 3 பெட்டல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பீடை கோருங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த பீடு வந்து நல்லா தெரியுது. பாருங்கள், இப்போ வந்து நான் ஒரு பெரிய சைஸ் பீடை வந்து இந்த நடுவில் 3 பெட்டலுக்கு நடுவில் வந்து கோர்த்துட்டேன். பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு அந்த சுற்றி உள்ள பெட்டல்ஸ் வந்து நல்லா டைட் ஆயிடுச்சு. பாருங்கள், நகராத மாதிரி நல்லா டைட்டாக அந்த பீடு வந்து உள்ளே போய் நல்லா புரிஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது வந்து ஒரு சைட்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க அடுத்த ரவுண்டு போடுறதுக்கு. இப்போ வந்து பீடு 10 பீடு வச்சுருக்கேன். பாருங்கள், 10 பீடு கோர்த்து வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே தான், ரொம்ப வந்து தூக்கிட்டு இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக தூக்கிட்டு இருக்கணும். இப்போ அடுத்த ரவுண்டு வந்து நம்ம இதே மாதிரி பெட்டல்ஸ் வந்து 6 or 7 போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப தூக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி நீடியில் வந்து இழுத்தீங்க அப்படின்னா வந்துடும். நான் வந்து கொஞ்சம் தள்ளி போடுறேன். நான் ஃபஸ்ட்டு போட்டது வந்து ரொம்ப தூக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்படி தூக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு போட்ட மாதிரி தான் இப்போ போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பேக் சைடு இருந்து போடணும். நம்ம முடிக்கும் போது ஃபஸ்ட்டு போட்ட பெட்டலுக்கு உள் சைடு வந்து முடிக்கணும். பாருங்கள், நான் பேக் சைடு இருந்து த்ரெட் எடுத்திருக்கேன். இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த 2வது ரவுண்டு ஃபுல்லாகவே வந்து நான் 10 பீடு தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு பெட்டலும் வந்து இன்னொன்று அந்த பெட்டல்ஸ்குள்ளார இருந்து வெளியில் வர மாதிரி இருக்கணும். பாருங்கள், இப்போ வந்து 5 போட்டுட்டு 6 போட்டுறேன். 6 போட்டு முடிக்கலான்னு பார்த்தா இங்கே பாருங்கள், நம்ம வந்து இப்படி வச்சு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது ரொம்ப வந்து கொஞ்சம் தூக்காத மாதிரி இருக்குது. பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் இதுக்கு நடுவில் சென்டரில் ஒன்று போட்டுட்டு ஒரு பெட்டல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொன்று பெட்டல் வந்து போடுறேன். போடும்போது அந்த நம்மளுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ அடுத்த பெட்டல் வந்து இந்த நம்ம லாஸ்ட்டாக போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு உள் சைடு வந்து நம்ம நீடியில் குத்தணும். பாருங்கள்,
நான் வந்து இதுக்கு உள் சைடு வந்து குத்துறேன். இப்படி குத்தும் போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து ஒன்றுக்குள்ளார ஒன்று இருக்க மாதிரி இருக்கும். பாருங்க, இதுவே நான் 10 பீட் வந்து வச்சேன். அது கொஞ்சம் ரொம்ப தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு கேப் வந்து கம்மியாக இருக்குது இல்லையா, அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பீட் வந்து நான் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு கேப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஒரு 2 பீடி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரியே 2 or 3 ரவுண்டு கூட போடலாம். இப்போ நான் வந்து 2 ரவுண்ட் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து 1 ரவுண்டு நீங்கள் ஒரு பக்கம் இருந்து ஆரம்பிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே அந்த பெட்டலுக்கு அடியிலேருந்து நம்ம போட்டுகிட்டே வரணும். நீங்கள் முடிக்கும் போது மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த பெட்டலுக்கு உள் சைடு வந்து பாருங்கள், இந்த மாதிரி உள் சைடு குத்துங்க. இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் 3rd ரவுண்டும் வந்து 10 பீடாக தான் வச்சுருக்கேன். இதில் வந்து பெட்டல்ஸ் வந்து 10 பெட்டல்ஸ் போட்டிருக்கேன் நான் 3rd ரவுண்டில். அப்புறம் நம்ம நார்மல் நெடியில் போட்டு பேக் சைடு வந்து எப்படி நாட் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பாருங்கள், நார்மல் நெடியில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி தான் பேக் சைடு வந்து நாட் போடணும். இந்த மாதிரி 2-3 நாட் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு அப்புறம் த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கேப் விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்லாம் வந்து நம்ம குழந்தைங்களோட பட்டுப்பாவாடை சட்டைக்கு இந்த மாதிரிலாம் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஃபேன்சி டிசைனாக போடுறோம் இல்லையா ப்ளவுஸுக்கே, அந்த மாதிரி ஃபேன்சி டிசைன்லாம் வந்து இந்த மாதிரி ரோஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.